السلام عليكم ورحمة الله وبركاته. مرحبا بكم جميعا لهذا الدرس. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம அரபிக் ரீடிங், அரபிக் எப்படி ஃப்ளூவெண்டா படிக்கிறது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அரபிக் டெக்ஸ்ட்டை ஒவல்ஸோடி ஃப்ளூவெண்டா எப்படி வாசிக்கிறதுனா, அதுக்கு நம்ம ஷார்ட் ஓவல்ஸ், லாங் ஓவல்ஸ், தன்வீன், சுக்கூன், மூன் லெட்டர்ஸ், சன் லெட்டர்ஸ்லாம் படிக்கணும். ஒன் பை ஒன்னா டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம அரபிக் ஆல்ஃபபெட்ஸ் கிளியராக உச்சரிக்கணும். அரபிக்கில் மீனிங் மாறுறதே அந்த லெட்டர்ஸோட உச்சரிப்புனால தான். லெட்டர்ஸ் மாற்றி உச்சரித்தோன்னா, ப்ரொனன்சியேஷன் மாற்றி பண்ணிட்டோன்னா மீனிங் மாறிடும். ஸோ இப்போ நம்ம அலிஃப் டு யா எப்படி உச்சரிக்கின்றது குயிக்காக பார்க்க போகிறோம். இந்த சவுண்ட் மட்டும் எப்படி வருதுன்னு நல்லா கவனமாக லிசன் பண்ணி. அலிஃப், பா, தா, தா, ஜீம், ஹா, பா, தால், ரால், ரா, ஜா, சீன், ஷீன், صاد، ضاد، طاء، راء، عين، غين، فاء، قاف، كاف، لام، ميم، نون، واو، ها، யா. ஸோ இந்த 28 லெட்டர்ஸை உச்சரிக்கும் போது, இந்த ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது இப்போ நான் உச்சரித்த அந்த சவுண்டு தான் வரணும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அந்த சவுண்ட்ஸ்லாம் நமக்கு ஃப்ளூவெண்ட்டாக வந்துடும். நெக்ஸ்ட் ஷார்ட் ஓவல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த அலிஃப், பா, தா, சா இந்த சவுண்ட்ஸ்லாம் எப்படி மாறுது அப்படின்னா ஓவல்ஸ்னால மாறும். அந்த ஓவல்ஸில் ஷார்ட் ஓவல்ஸ், லாங் ஓவல்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இப்போ ஷார்ட் ஓவல்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபத்ஹா, 28 லெட்டர்ஸ் மேலே இந்த லைன் வந்துச்சுன்னா சைடாக, இதுக்கு பேர் ஃபத்ஹா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபத்ஹாவுடைய சவுண்ட் என்ன அப்படின்னா அ. இந்த அ தான் ஃபத்ஹாவுடைய சவுண்ட். இப்போ எக்ஸாம்பிள் லெட்டர் ஜீம் கூட இந்த ஃபத்ஹாவை போட்டோம் அப்படின்னா ஜீம் ஃபத்ஹா, இந்த ஜீமோடைய சவுண்டு கூட நம்ம ஆவை ஜாயின் பண்ணணும். அப்போ ஜ, ஜீம் கூட ஃபத்ஹா போட்டோன்னா ஜ. இதே சுவாது கூட ஃபத்ஹா போட்டோன்னா ச. இதுதான் ஃபத்ஹா. ஃபத்ஹாவுடைய சவுண்ட் அ சவுண்ட். இதே இது அந்த லெட்டர்ஸ்க்கு கீழே ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் கஸ்ரா. இந்த கஸ்ராவுடைய சவுண்ட் இ. எப்படி ஃபத்ஹாவுடைய சவுண்ட் ஆ இருக்குதோ அதே மாதிரி கஸ்ராவுடைய சவுண்ட் இ. அதே லெட்டர் எடுத்துப்போம். ஜீம்ல கஸ்ரா போட்டுட்டோம் அப்படின்னா ஜி. ஃபத்ஹா போட்டா ஜ, கஸ்ரா போட்டோன்னா ஜி. அப்புறம் பம்மா, வாவை சரிச்சு போட்ட மாதிரி இருக்கும், ஸ்மால் வாவ். இதுக்கு பேரு வம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வம்மாவுடைய சவுண்டு உ. ஏதாவது ஒரு லெட்டர் கூட நம்ம ஆட் பண்ணுவோம். ஜீம் கூட வம்மாவை ஆட் பண்ணோன்னா ஜீம் வம்மா ஜூ. ஃபத்ஹாவுடைய சவுண்ட் அ, கஸ்ராவுடைய சவுண்ட் இ, பொம்மாவுடைய சவுண்ட் உ. அ இ உ. இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபத்ஹாக்கு எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, இது லெட்டர் ஃபா. ஃபா கூட ஃபத்ஹா, ஃபாக்கு மேலே நம்ம ஃபத்ஹா, ஃபத்ஹா எங்கே வரும்? லெட்டர்ஸ்க்கு மேலே வரும். இதே லெட்டர்ஸ்க்கு கீழே வந்துச்சுன்னா அது கஸ்ரா. ஃபத்ஹாவும் பொம்மாவும் லெட்டர்ஸ்க்கு மேலே போடுவோம், கஸ்ரா லெட்டர்ஸ் கீழே போடுவோம். பாருங்க, ஃபா ஃபத்ஹா, ஃபா வராது. ஃபா ஃபத்ஹா வந்துச்சுன்னா ஃபே தான் வரும். தா ஃபத்ஹா த.
லெட்டர்ஸ் கூட அந்த ஆ சவுண்டை இப்படி தான் ஜாயின் பண்ணணும். ஃபா ஃபத்ஹா ப, தா ஃபத்ஹா த, ஹா ஃபத்ஹா ஹ. இப்போ இதை ஜாயிண்டா கம்பைனா வாசிக்கணும். ஃபதஹ ஃபதஹ. இதை ட்ரை பண்ணணும். நூன் மேல ஃபத்ஹா இருக்கு, அப்போ ந. ஸாத் ஃபத்ஹா ச, ந ச. ரா ஃபத்ஹா ர, இப்போ நஸர கஸ்ரா. ஹா இங்க ஃபத்ஹா இருக்கு, ஹா ஃபத்ஹா ஹ. மீம் கஸ்ரா இருக்கு, அப்போ ஆ சவுண்ட் வராது. கஸ்ரானா இ, அப்போ மீம் கஸ்ரா மீ. தால் ஃபத்ஹா த, ஹ மீ த, ஹமித. நெக்ஸ்ட் ஷீன்ல ஃபத்ஹா இருக்கு, ரால கஸ்ரா பால ஃபத்ஹா. இப்போ ஷீன் ஃபத்ஹா ஷ. ஸ்பெல் பண்ணும்போது இப்படி தான் ஸ்பெல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம லெட்டர் சொல்லணும், அந்த லெட்டர்ல என்ன ஓவல்ஸ் இருக்கோ அதை சொல்லணும். அப்படிதான் ஒன் பை ஒன்னா ஸ்பெல் பண்ணணும். அப்புறம் நெக்ஸ்ட் லெட்டர் கூட ஜாயின் பண்ணும்போது ஒரு ஒரு லெட்டரா ஈச் எவ்ரி லெட்டரா நம்ம ஜாயின் பண்ணுவோம். மொத்தமா ஜாயின் பண்ணி சொன்னா கஷ்டமா இருக்கும். அதனால சீன் ஃபத்ஹா ஷ, ரா கஸ்ரா ரி, அப்புறம் ஜாயின் பண்ணுவோம் ஷரி. அதுக்கப்புறம் தான் அடுத்த லெட்டர் சொல்லுவோம், பா ஃபத்ஹா ப, ஷரி ப. நெக்ஸ்ட் பம்மா. பம்மாவுடைய சவுண்ட் உ. இப்போ காஃப் ஃபத்ஹா க, ரால பம்மா இருக்கு, அப்போ ரா பம்மா ரு, க ரு. மீம் ஃபத்ஹா ம, க ரு ம, க ரு ம. அது மாதிரி இங்க பாருங்க, ஸ்வாத் ஃபத்ஹா ச, கைன் பம்மா கு, ரா ஃபத்ஹா ர, ச கு ர, சகுர. இப்போ நம்மளுக்கு ஷார்ட் ஓவல்ஸ் எல்லாம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த ஆல்ஃபபெட் பேஜுக்கு போயிடணும். நம்ம கையில் ஆல்ஃபபெட் டெக்ஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்கணும். அலிஃப் டு யா வந்து கையில் வச்சுட்டு அதில் நம்ம எல்லா லெட்டர்ஸையும் ஃபத்ஹா வச்சு சொல்லணும். இப்போ அலிஃப் ஃபத்ஹா அ, பா ஃபத்ஹா ப, தா ஃபத்ஹா த, சா ஃபத்ஹா ச, இப்படியே யா வரைக்கும் யா ஃபத்ஹா ய, இந்த மாதிரி சொல்லணும். இது ப்ராக்டிஸ் ஆயிட்டு அப்படின்னா நம்ம நார்மலா அ ப த ச ஜ ஹ க, அப்புறம் ஹ ய, இப்படி சொல்லலாம். இதே மாதிரி தான் நம்ம கெசரா பம்மா இந்த ஷார்ட் ஹோல்ஸ் எல்லாம் இப்படிதான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ரொம்ப இந்த ஃபத்ஹா கெசரா பம்மா எல்லாத்தையும் தனித்தனியா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். பாருங்க, இந்த ஆல்பபெட் பிரிண்ட் ஆல்பபெட்டை வச்சுட்டு அ இ உ, அப்புறம் ப பி பு, த தி து, ச சி சு, ஜ ஜி ஜு, ஹ ஹி ஹு, க ஹி ஹு, ஹ ஹி ஹு, ய இ யு. இந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நம்ம ப்ராக்டிஸ் எவ்வளோக்குள்ள பண்றோமோ அவ்வளோக்குள்ள நம்மளுக்கு அந்த டெக்ஸ்ட்டை பார்த்தோன்னே ஈஸியா வாசிக்கலாம். நம்ம ஷார்ட் ஓவல்ஸ் 3, ஃபத்ஹா கெசரா தம்மா. அதே மாதிரி நெக்ஸ்ட் லாங் ஓவல்ஸ் ஒன்று இருக்கு, சேம் தான், எக்ஸ்ட்ரா லெட்டர்ஸோட சேர்ந்து வரும் அந்த ஓவல்ஸ்லாம். எக்ஸாம்பிள், ஃபத்ஹா கூட அலிஃப் வரும், பட் ரெண்டும் ஒரே இடத்துல வராது. ஒரு லெட்டர்ல ஃபத்ஹா வந்துச்சுன்னா அந்த லெட்டருக்கு நெக்ஸ்ட் லெட்டர் அலிஃப் வந்துச்சுன்னா அது லாங் ஓவல்ஸ். அதுதான் நம்ம ஃபத்ஹாக்கு பிஃபோர் ஆஃப் அலீஃபுக்கு பிஃபோர் ஆஃப் ஃபத்ஹா வந்துச்சுன்னா அது லாங் ஓவல்ஸ். இந்த பாருங்க, அலீஃப் இருக்கும், அலீஃப்க்கு முன்னாடி ஒரு லெட்டர் இருந்து அந்த லெட்டர்ல ஃபத்ஹா இருந்துச்சுன்னா நம்ம அந்த லெட்டரை நீட்டணும். ஃபத்ஹானா என்ன சவுண்டு? ஆ சவுண்டு. அந்த ஆ சவுண்டை நம்ம லென்தன் பண்ணோம்னா ஆ. இப்போ அலிஃப் மத், இந்த ஹரூஃப் மத் அப்படின்னு சொல்லுவாங்க. அலிஃப் யா வாவ், இந்த 3 லெட்டர்ஸ்க்கும் உடைய நேம் வந்து ஹரூஃப் மத், மத்துடைய எழுத்துக்கள் எலாங்கேட் பண்ணணும். இப்போ அலிஃப் ஃபத்ஹாவுடைய சவுண்ட் அ. இதே இது நம்ம லாங் ஓவல்ஸ் அலிஃப் கூட ஃபத்ஹா வந்துச்சுன்னா ஆ அப்படின்ட்டு மாறிடும். அதே மாதிரி யா வித் கஸ்ரா, கஸ்ராவுடைய சவுண்ட் இ.
இப்போ யா கூட வந்துச்சுன்னா நம்ம ஈ அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி பொம்மாவுடைய சவுண்ட் ஊ. இதே இது வாவ் கூட வந்துச்சுன்னா ஊ அப்படின்னு நீட்டணும். லாங் ஓவல்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 கவுண்ட்ஸ் சொல்லுவாங்க. அ இ உ வந்து ஒரு கவுண்ட். இந்த ஒரு கவுண்ட்டை அதிகமாக நம்ம 2 கவுண்ட்ஸ் நீட்டுவோம். ஆ இ உ. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்னா ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் அலிஃப். இதை பாருங்க. இன்னொரு விஷயம், அலீஃப் கூடயே எப்படி நம்ம லாங் ஓவல்ஸ் வரும் அப்படின்னு இப்போ பார்ப்போம். இப்போ லெட்டர் அலிஃப் இருக்கு. இதுதான் லெட்டர் அலிஃப். லெட்டர் அலிஃப் கூட எப்படி நம்ம பத்ஹா அலிஃப் இந்த லாங் ஓவல்ஸ் சேர்க்கிறது அப்படின்னா, அலிஃப் பிளஸ் அலிஃப் முன்னாடி ஃபத்ஹா வரும். இது வந்து லெட்டர், இது வந்து லாங் ஓவல்ஸ். ஃபத்ஹாவோடைய அலிஃப் இருக்கு. இப்போ இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆயிட்டு அலிஃப் அலிஃப் எப்படி ஜாயிண்ட் ஆகும் அப்படின்னா, நம்ம அலிஃபை போட்டு ஒரு மத்து போட்டுரும். இந்த சிம்பிளுக்கு பேரு மத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மத்து இங்க அலிஃப் மேல இருந்துச்சுன்னா இது வந்து 2 அலிஃப் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் இங்க இருக்கு. இங்க பாருங்க, மீம் கஸ். மீம் கஸ்ரா வந்துச்சுன்னா மீ. இப்போ ரால சுக்குன் இருக்கு. சுக்குன் நம்ம ரெண்டாவது பார்ப்போம். இப்போ இது வந்து மிர். இப்போ அலிஃப் இங்க இருக்கு. அலிஃப் மேல இந்த ஒரு லைன் இருக்கு போட்டிருக்காங்களா, இந்த லைன் தான் மத் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சைன் ஆஃப் மத், மத்துடைய சைன். இந்த அலிஃப் மேல இந்த மத்துடைய சைன் இருக்கிறதுனால இந்த அலிஃப் வந்து இங்க 2 அலிஃப் இருக்கு அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ இதை எப்படி வாசிக்கணும்? மிர் ஆத்துன். இது வந்து தா. மிர் ஆத் அப்படின்னு வாசிக்கணும். அடுத்து கிதாப். இப்ப பாருங்க, காஃப்ல கஸ்ரா இருக்கு. கஸ்ராவுடைய சவுண்ட் இ. அப்போ கி. தால ஃபத்ஹா இருக்கு. அப்போ த அப்படின்னு வாசிக்கணும். பட் இங்க நெக்ஸ்ட் ஒரு அலிஃப் போட்டிருக்காங்க. இப்போ ஃபத்ஹா ஓடி அலிஃப் வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம நீட்டிடணும். எப்படி எலாங்குவேட் பண்ணணும்? தேவை வந்து தா அப்படின்னு நீட்டணும். அப்போ கி தா பா, கிதாப் அப்படின்னு ரீட் பண்ணணும். அதே இது எக்ஸாம்பிள் ஃபார் யா. யாக்கு வந்து பாருங்க, ஜீம்ல ஃபத்ஹா இருக்கு. அப்போ இது வந்து ஜ. அதே மாதிரி இங்க மீம்ல கஸ்ரா இருக்கு. அப்போ இது மீ. பட் கஸ்ராவோடி நிக்கல. கஸ்ராக்கு அடுத்து யாவும் வந்திருக்கு. இப்போ யா வித் கஸ்ரா அப்படி வந்துருச்சுன்னா நம்ம வந்து மீய மீ அப்படின்னு நீட்டுவோம். எலாங்கேட் ஒரு கவுண்ட் கூட எலாங்கேட் பண்ணுவோம், அவ்வளவுதான். மீம் யா கஸ்ரா மீ. இப்போ இங்க பாருங்க, ஃபா கஸ்ரா, வெறும் ஃபா கஸ்ரா வந்துருச்சுன்னா அது வந்து ஃபி. இப்போ இங்க ஃபா கஸ்ரா கூட சேர்ந்து யா வந்திருக்கு. அப்போ இது வந்து ஃபி. எப்படி நம்ம ஸ்பெல் லாங் எல்லாம் எப்படி நம்ம கரெக்டா ஸ்பெல் பண்ணணும் அப்படின்னா, ஃபா யா கஸ்ரா ஃபி அப்படின்னு ஸ்பெல் பண்ணுவோம். இப்போ இங்க தா அலிஃப் ஃபத்ஹா தா. இப்போ இங்க மீம் யா கஸ்ரா மீ. இந்த இடத்துல பாருங்க, இது வந்து வாவுக்கு எக்ஸாம்பிள். லாங் ஓவல்ஸ் வாவ். வாவ் எது கூட சேர்ந்து வரும்னா பம்மா. பம்மாவுடைய சவுண்ட் ஊ. இந்த ஊவை நம்ம ஒரு கவுண்ட் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். எப்படின்னா ஊ, அவ்வளவுதான். இப்போ சா பம்மா மட்டும் வந்துச்சுன்னா சு. இப்போ எங்க பம்மா கூட வாவும் சேர்ந்து வந்திருக்கு. அப்போ நம்ம எப்படி இதை ஸ்பெல் பண்ணணும் அப்படின்னா, சா வாவ் பம்மா சு. சா வாவ் தம்மா சூ. அப்புறம் மீம் இருக்கு. அப்போ சூம். இதை நம்ம சூம் அப்படின்னு வாசிக்கணும். இங்க தா வாவ் தம்மா இருக்கு. தா வாவ் தம்மா டூ. அகைன் தா இருக்கு. அப்போ டூத். இதை நம்ம எப்படி லாங் ஓல்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும். இங்க வந்து ஆ. இது வந்து தா இருக்கிறதுனால தா அலி ஃபத்ஹா தா. இங்க வந்து மீம் யா கஸ்ரா மீ. பா யா கஸ்ரா ஃபீ. சா வாவ் தம்மா சூ. தூ தா வாவ் தம்மா டூ. ஸோ லாங் ஓல்ஸை நம்ம ஷார்ட் ஓல்ஸோடி ஒரு கவுண்ட் அதிகமாக ஸ்பெல் பண்ணுவோம். இதையும் நம்ம அந்த ஆல்ஃபபெட்டை வச்சு தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த ஆல்ஃபபெட் சார்ட் எடுத்துக்கணும். இந்த ஆல்ஃபபெட் சார்ட் எடுத்துட்டு அலிஃப் கூட ஒரு லாங் ஓவல்ஸ். அந்த அலிஃப் ஃபர்ஸ்ட் அலிஃப் வித் ஃபத்ஹா வைக்கணும். அப்புறம் யா வித் கஸ்ரா. அப்புறம் வாவ் வித் பம்மா.
நம்ம எப்படி ஃபத்ஹா கெசரா தம்மா வச்சு ப்ராக்டிஸ் பண்ணோமோ அதே மாதிரி ஆ பா தா தா ஜா அதே மாதிரி எண்டிங் யா இந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த அலிஃப் யா வாவ் தனித்தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆ இ ஊ பா பி பூ தா தி தூ சா சி சூ ஜா ஜி ஜூ இந்த மாதிரி நம்ம ஃப்ளூவன்ட் ஆகிற வரைக்கும் நம்ம ஒன் பை ஒன்னாக ப்ராக்டிஸ் பண்ணணும். மொத்தமாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம ஃபத்ஹாவோடி ப்ராக்டிஸ் பண்ணோம், அப்புறம் கெஸ்ரா, அதுக்கப்புறம் அகெயின் பம்மா. இப்போ அது இந்த மூணும் ஷார்ட் ஓவல்ஸ். இப்போ நம்ம லாங் ஓவல்ஸுக்கு வரணும். லாங் ஓவல்ஸ்க்கு ஃபத்ஹாவோடி என்ன வரும்? அலிஃப் வரும். அதேமாதிரி கஸ்ராவோடி இங்கே ஒரு யா வந்துருக்கும். அப்போ பம்மாவுக்கு என்ன வரும்? பம்மாவோடி அதே மாதிரி ஒரு வாவ் இங்கே வரும். அப்போ இதை பாருங்க, ப டி பூ இது வந்து ஷார்ட் ஓவல்ஸ். இப்போ இதே நம்ம இதை எடுத்து லாங் ஓவல்ஸ் போடணும் அப்படின்னா சா சி இங்க வந்து ஜீம் போட்டுருங்க, ஜூ. இப்படிதான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒவ்வொரு லெட்டரையும் எடுத்து தனித்தனியா நம்ம ப்ராக்டிஸ் அகைன் அகைன் ரீட் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக ஃப்ளூவெண்ட் ஆயிடும். இப்போ நெக்ஸ்ட் ஷார்ட் ஓவல்ஸ் பார்த்துட்டோம், லாங் ஓவல்ஸ் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து தன்வீன். அரபிக்கில் வந்து தன்வீன் ஒரு சவுண்ட் இருக்கு. இது வந்து நூனுடைய சவுண்ட் மாதிரி வரும். நம்ம இந்த தன்வீனை உச்சரித்தோம் அப்படின்னா ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது நூன் சவுண்ட் வரும். அரபிக்கில் 3 தன்வீன் இருக்கு. எல்லாமே 3. ஷார்ட் ஓவல்ஸ் 3, லாங் ஓவல்ஸ் 3, அதே மாதிரி தன்வீனும் 3. இது பாருங்க, சிங்கிளா இல்லாம இங்க 2 இருக்கும். சிங்கிள் போட்டோம்னா அது வந்து ஃபத்ஹாவா மாறிடும். அதே ஃபத்ஹாவா நம்ம 2 ஃபத்ஹா போட்டோம்னா அது ஃபத்ஹா தன்வீன். நம்ம இந்த ஃபத்ஹா தன்வீனை ஃபத்ஹா தைன் அப்படின்னு இன்னொரு பேர்லையும் சொல்லுவோம். ஃபத்ஹா தன்வீன் ஈஸியாக இருந்துச்சுன்னா ஃபத்ஹா தன்வீன், இல்லைனா ஃபத்ஹா தைன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபத்ஹா தைன் அதோட ரூல் என்ன அப்படின்னா, இந்த ஃபத்ஹா தைன் கூட மட்டும் எப்பவுமே ஒரு அலிஃப் சேர்ந்தே வரும், எக்ஸப்ட் 2 இடத்த தவிர. ஒரு இடம் இந்த தா, நம்ம இப்படி ஒரு தா 2 தா இருக்குது அரபிக்ல. தா, இந்த தா மர்பூத்தான்னு சொல்லுவோம். இந்த தா வந்துச்சுன்னா ஃபத்ஹா, அந்த ஃபத்ஹா தன்வீனோடி அலிஃப் வராது. அதே மாதிரி இங்க ஒரு வேர்டில் எண்டிங்ல இந்த யா டாட் இல்லாத யா வந்துச்சுன்னா இங்கேயும் இந்த அலிஃப் வராது. இந்த 2 இடத்த தவிர அரபிக்ல ஒரு வேர்டு ஃபத்ஹா தன்வீனோடு எண்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம ஒரு அலிஃப் சேர்த்தே தான் எழுதுவோம். அது கம்பல்சரி. நெக்ஸ்ட் இந்த கஸ்ரா தன்வீன், ஃபத்ஹா தன்வீனுடைய சவுண்டு வந்து ஃபத்ஹாவுடைய சவுண்ட் அ. அப்போ தன்வீன்னா அந்த நூன் சவுண்ட் வரும்னு சொன்னா, அப்போ ஆவுடைய நூன் சவுண்ட் சேர்க்கணும், அன். ஃபத்ஹா தன்வீனுடைய சவுண்ட் அன். இப்போ கஸ்ரா தன்வீன் சேம். ஃபத்ஹா தன்வீன் எப்படி 2 ஃபத்ஹா போடுறோமோ அதே மாதிரி கஸ்ரா தன்வீனுக்கு 2 கஸ்ரா தன்வீன் போடுவோம். ஒரு கஸ்ரா போட்டோன்னா அது வந்து தன்வீனா மாறாது. நம்ம 2 கஸ்ரா போடும் போது அதை வந்து நம்ம கஸ்ரா தன்வீன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கஸ்ரா தன்வீனை நம்ம கஸ்ரத்தைன் அப்படின்னு சொல்லலாம். ஃபத்ஹா தைன் கஸ்ரத்தைன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா 2 ஃபத்ஹா 2 கஸ்ரா, அவ்வளோதான் சிம்பிள் மீனிங். ஃபத்ஹத்தைன் கஸ்ரத்தைன். இந்த கஸ்ரத்தைனுடைய சவுண்ட் என்ன அப்படின்னா, கஸ்ராவுடைய சவுண்ட் இ. இப்போ இ கூட நூன் சவுண்டை சேர்க்கணும். அப்போ இன். இப்போ கஸ்ரா தன்வீனுடைய சவுண்ட் இன். இப்போ பம்மா தன்வீன். பம்மா தன்வீன்ல 2 பம்மா வரும். இந்த மாதிரியும் போடுவோம் நம்ம. இந்த மாதிரி பம்மா போடுவோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி போடுவோம். 2-3 டைப்பா இருக்கு பம்மா போடுறது. இந்த மாதிரி வாவு போட்டு அப்புறம் இதே மாதிரி தலைகீழ போடுவோம் வாவை. இது ஒரு டைப். இந்த மாதிரி டைப்ல நமக்கு அந்த அரபிக் புக்ஸ்லாம் டெக்ஸ்ட் அந்த தன்வீனை இந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ இந்த 3 டைப்பாகவும் வரும் தன்வீன். தன்வீன் இந்த மாதிரி மட்டும்தான் வரும்னு கிடையாது, இந்த 3 விதமாகவும் வரும். அது ஒவ்வொரு ஃபாண்ட் டெக்ஸ்ட் அந்த ஸ்கிரிப்டை பொறுத்து. இந்த பொம்மா தன்வீன்
உடைய சவுண்ட் என்னன்னா, பம்மாவுடைய சவுண்ட் வந்து உ. அப்போ நூன் சவுண்ட் சேர்க்கணும். அப்போ உன். ஃபத்ஹா தன்வீனுடைய சவுண்ட் அன். கஸ்ரா தன்வீனுடைய சவுண்ட் இன். பம்மா தன்வீனுடைய சவுண்ட் உன். இந்த மூணத்துல இந்த ஃபத்ஹா தன்வீன்ல மட்டும்தான் ஒரு ரூல் இருக்கு. அந்த அலிஃப் எப்பவுமே சேர்ந்து தான் வரும் இந்த ஃபத்ஹா தன்வீனோட. அதுதான் இந்த ஃபத்ஹா தன்வீனுடைய தனி ரூல். கஸ்ரா தன்வீன் பம்மா தன்வீன்ல நார்மலா தான் வரும். எக்ஸாம்பிள் வா, இங்க பாருங்க. ஃபத்ஹா தன்வீன் அலிஃப் ஃபத்ஹா அ, பா ஃபத்ஹா ப. இப்போ அ ப, அப. இப்போ தால்ல என்னது இருக்குன்னா ஃபத்ஹா தன்வீன் இருக்கு. ஃபத்ஹா தன்வீனோடு இருக்கும் போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு அலிஃப் சேர்ந்தே தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால இந்த அலிஃப் எப்பவுமே நம்ம எழுதணும். ஃபத்ஹா தன்வீன் கூட எப்பவுமே நம்ம அலிஃப் சேர்க்காம எழுத, அந்த அலிஃப் இல்லாம இருக்கவே இருக்காது. அப. ஃபத்ஹா தன்வீனுடைய சவுண்ட் என்னது, அன். இப்போ இதை வந்து எப்படி வாசிக்கணும் அப்படின்னா, அ ப தன், அபதன். இப்போ இங்க பாருங்க, ஷுக். இந்த சுக்குன்னு வந்துச்சுன்னா நம்ம ஸ்டார்டிங் மாதிரி சவுண்ட் போடுவோம். ஷீன் தம்மா ஷூ. இங்க ரா ஃபத்ஹா தன்வீன் இருக்கா, ரா கூட அலிஃப் வந்திருக்கு. ஏன் அலிஃப் வந்திருக்குன்னா ஃபத்ஹா தன்வீன் இருக்கிறதுனால இந்த அலிஃப் வந்திருக்கு. ஃபத்ஹா தன்வீன் கூட அலிஃப் எப்பவுமே வரும், ரெண்டு இடத்த தவிர. ஒன்று வந்து அந்த தா மர்பூத்தா, இன்னொன்று டாட் இல்லாத யா வரும்போது. இப்போ இந்த இடத்துல இந்த ராவை எப்படி வாசிக்கணும் அப்படின்னா ரன், ஷுக் ரன் அப்படின்னு வாசிப்போம். இப்போ இது கஸ்ரா தைன், கஸ்ரா தன்வீன். கஸ்ரா தன்வீன் மீம்ல கஸ்ரா தன்வீன் இருக்கு. அப்போ இது மீல கஸ்ரா தன்வீன் வரும்போது மின், அந்த நூன் சவுண்ட் வரணும். அப்போ ஹா ஃபத்ஹா ஹ, ரா ஃபத்ஹா ர, ஹ ர, மீம் கஸ்ரா தன்வீன் மின், ஹரமின் அப்படின்னு வாசிப்போம். ஜீம் ஃபத்ஹா ஜ, பா ஃபத்ஹா ப, ஜ ப, லாம் கஸ்ரா தன்வீன் லின், ஜபலின். அந்த இன் நூன் சவுண்ட் வந்துட்டே இருக்கும். இந்த தன்வீன் வந்துட்டாலே அந்த நூன் சவுண்ட் வந்துடும். அலிஃப் ஃபத்ஹா அ, சீன் ஃபத்ஹா ச, தால் பம்மா தன்வீன் இருக்கு. அப்போ துன் சேர்த்து எப்படி வாசிக்கணும், அ ச துன். இங்க தால் அலிஃப் ஃபத்ஹா தா, ரா பம்மா தன்வீன் இருக்கு. அப்போ இங்க தா ருன், தாருன் அப்படின்னு வாசிப்போம். சுக்குன். இப்போ சுக்குன் வந்து எப்படி நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்றது அப்படின்னா, லெட்டருடைய ஸ்டார்டிங் சவுண்டு மட்டும்தான் வரும். இந்த சுக்குன் ஒரு லெட்டர்ல இருந்துச்சுன்னா அந்த சவுண்டு வந்து ஸ்டார்டிங்ல உள்ள சவுண்டு மட்டும்தான் வரும். எக்ஸாம்பிள், சுக்குன் ஒரு லெட்டர்ல வந்துச்சுன்னா அந்த லெட்டர்ஸ்ல எந்த வவல்ஸும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒரு லெட்டர்ஸ்ல நம்ம வவல்ஸே இல்லைன்னா அந்த லெட்டர்ல சுக்குன் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். வவல்ஸ்னா ஃபத்ஹா கஸ்ரா பம்மா, அந்த லாங் வவல்ஸ் அலிஃப் யா வாவ். இந்த வவல்ஸ்லாம் எதுவுமே ஒரு லெட்டர்ல இல்லைன்னா அந்த லெட்டர்ல சுக்கூன் இருக்குன்னு அர்த்தம். சுக்கூனுடைய சிம்பிள் ஒரு லெட்டருக்கு மேலே தான் போடுவோம். ஒரு லெட்டருக்கு மேலே இந்த மாதிரி பாதி சர்க்கிள் போடுவோம், இல்லைன்னா ஃபுல்லாக சர்க்கிள் போட்டுருவோம். இதுதான் அந்த சுக்கூனுடைய சிம்பிள். எக்ஸாம்பிள், மீம்ல சுக்கூன் இருக்குங்க. இப்போ மீம் சொல்றேன்னா மீம், இந்த மீமுடைய ஸ்டார்டிங் சவுண்ட் என்னது, இந்த வந்து நம்ம லெட்டரோட சேர்க்கணும். எப்படி சேர்ப்போம் அப்படின்னா, முந்தின லெட்டர் என்னது இருக்கு, காஃப். ஃபர்ஸ்ட் காஃப் இருக்கு. அப்போ காஃப் நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ணிடுவோம். காஃப் ஃபத்ஹா வந்து க, காஃப் ஃபத்ஹா க. இப்போ மீம்ல சுக்கூன் இருக்கு. ஒரு லெட்டர்ல சுக்கூன் இருந்துச்சுன்னா அது வந்து அந்த லெட்டர் வந்து சைலண்ட். அந்த லெட்டர் சவுண்ட் எப்படி வரும் அப்படின்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் தான் வரும். அந்த லெட்டருடைய ஸ்டார்டிங் சவுண்டு மட்டும் தான் நம்ம உச்சரிப்போம். எப்படின்னா கா ஃபத்ஹா க, மீம்ல சுக்குன்னு இருக்கு. அப்போ ம் சேர்த்து சொல்லும் போது கம், கம். அந்த மீமுடைய ஸ்டார்டிங் சவுண்டு மட்டும் தான் வருது. அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும். ஒரு இடத்துல ஒரு லெட்டர்ல சுக்கூன் இருந்துச்சுன்னா அந்த லெட்டருடைய ஸ்டார்டிங் சவுண்டு மட்டும் தான் பிஃபோர் லெட்டரோட நம்ம மெர்ஜ் பண்ணுவோம், ஜாயின் பண்ணுவோம். இப்போ காஃப் பம்மா வந்து கு, இங்க லாம்ல சுக்குன்னு இருக்கு. அப்போ இல் சேர்த்து சொல்லும் போது குல், குல்.
அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இது காஃப்ல கெசரா இருக்கு. இது வந்து கேஃப், இது வந்து காஃப். டிஃபரன்ஷியேட் பண்ணணும். காஃப் ஃபால சுக்குன் இருக்கு. அப்போ எப்படி வாசிக்கணும்? காஃப்ல கெசரா கி, ஃபா சுக்குன் இருக்கு. கிஃப், கிஃப். இங்க காஃப்ல வம்மா இருக்கு, லாம்ல சுக்குனும் இருக்கு. காஃப் தம்மா கு, லாம் இருக்கு. அப்போ குல். கரெக்டா நம்ம எப்படி ஸ்பெல் பண்ணுவோம் அப்படின்னா காஃப் மீம் ஃபத்ஹா கம், காஃப் லாம் வம்மா குல், காஃப் ஃபா கஸ்ரா கிஃப், காஃப் லாம் வம்மா குல். இதே மாதிரி தான் ஸ்பெல் பண்ணுவோம். பட் பிகினிங்ல மட்டும்தான் நம்ம ஸ்பெல் பண்ண போறோம். பிகினிங் நெக்ஸ்ட் லெவல் நம்ம அந்த வொவல்ஸை ஸ்பெல் பண்ணாம டைரக்டா வாசிக்கிறது தான். அது அந்த டைரக்டா வாசிக்கும் போது தான் உங்களுக்கு ஃப்ளூவன்ட் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் லைன் பாருங்க. அலிஃப் பா ஃபத்ஹா அப், அப். பாவுடைய ஸ்டார்டிங் சவுண்ட், அதனால அப் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த இது அலிஃப் பா ஃபத்ஹா அப், வாவ் அலிஃப் ஃபத்ஹா வா, அப் வா. பா பமா தன்வீன் வந்து என்னது? புன், அப் வா புன். பா யா ஃபத்ஹா சுக்குன் வந்திருக்கு. அப்போ பா யா ஃபத்ஹா பை. தால வம்மா தன்வீன் இருக்கு. அப்போ துன். இது எப்படி வாசிக்கணும்? பை துன். தால் ஃபா ஃபத்ஹா தஃப். சுக்குனுடைய சவுண்ட் எப்படி வரும்னா அந்த லெட்டருடைய ஸ்டார்டிங் சவுண்டு தான் சுக்குனுடைய சவுண்ட். ஒரு லெட்டர்ல சுக்குன் இருந்துச்சுன்னா அந்த லெட்டர்ஸ்ல நம்ம அந்த லெட்டரை எப்படி மீன் பண்ணணும் அப்படின்னா ஃபத்ஹா கஸ்ரா தம்மா அலிஃப் யா வாவ். இந்த வொவல்ஸ்லாம் எதுவுமே அந்த லெட்டர்ல இல்லை அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ இதை எப்படி வாசிப்போம் அப்படின்னா தஃப், தால் ஃபா ஃபத்ஹா தஃப், தா ஃபத்ஹா த, தஃப் த, ரா தம்மா தன்வீன் ருன், தஃப் த ருன். அதே மாதிரி தான் இங்க அர், அலிஃப் ரா ஃபத்ஹா அர், நூன் ஃபத்ஹா ந, அர் ந, பா தம்மா தன்வீன் புன், அர் ந புன். இந்த மாதிரி தான் இந்த சுக்கூனை நம்ம எந்த லெட்டர்ல இருந்தாலும் இதே மாதிரி தான் வாசிப்போம். நெக்ஸ்ட் ஷத்தா. அரபிக்ல ஷத்தான்னு ஒரு சிம்பிள் இருக்கு. ஸ்மால் டபிள்யூ போடுவோம். ஒரு லெட்டர் மேல இந்த டபிள்யூ வந்துச்சு அப்படின்னா அந்த லெட்டர் ரெண்டு லெட்டரா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு லெட்டர்ல சுக்கூன் வந்துச்சுன்னா நம்ம என்ன சொன்னோம்? அந்த லெட்டர் மேல எந்த வொவல்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஒரு லெட்டர்ல இந்த ஷத்தா சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா அந்த லெட்டர் ரெண்டு லெட்டர் இருக்கு அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, ரா ஃபத்ஹா இருக்கு. பால ஷத்தா வச்சு ஷத்தாக்கு மேல என்ன இருக்கு? பம்மா தன்வீன். அப்போ ரப்புன் அப்படின்னு வாசிக்கிறோம். வாசிக்கும் போதே எப்படி வாசிக்கிறோம்? ரெண்டு தடவை அந்த பாவை உச்சரிக்கும் பாருங்க. ரப்புன், ரப்புன். ரெண்டு தடவை உச்சரிக்கிறதுனால இந்த ஷத்தாவை போட்டுரும். நார்மலா அரபிக்ல வந்து சேம் லெட்டர் பக்கத்துல பக்கத்துல வந்துச்சுன்னா இந்த ஷத்தாவை போட்டு நம்ம மெர்ஜ் பண்ணி விட்டுரும். இதுதான் அரபிக்ல இருக்கிற ரூல். அந்த அடிப்படையில தான் இந்த பால ஷத்தா போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, இந்த பாவை பிரிச்சு எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரா ஃபத்ஹா ர, அதுக்கப்புறம் ரெண்டு பாவை வந்து நம்ம பிரிச்சு ஒரு பா அந்த பால ஷத்தா இருக்கனால பாவை பிரிச்சிடும். ஃபர்ஸ்ட் பால என்னது இருக்கும்? சுக்கூன். நெக்ஸ்ட் பால என்ன ஹரக்கா இங்க இருக்குதோ அந்த ஹரக்கா தான் இருக்கும். அரபிக் லெட்டர்ஸ்ல ஷத்தா இருந்துச்சு அப்படின்னா அந்த லெட்டர்ஸ் ரெண்டு லெட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜீம்ல ஷத்தா இருந்துச்சு அப்படின்னா இங்க ஜீமை நம்ம பிரிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் ஜீம்ல என்னது இருக்கும்? இந்த சுக்குன் இருக்கும். செகண்ட் ஜீம்ல என்னது இருக்கும்? அந்த இந்த வேர்ட்ல என்ன வொவல் சைன் இருக்குதோ அந்த வொவல் சைனை நம்ம கொண்டு வந்துருவோம். ஸோ இதுதான் ரூல். ஷத்தாவுடைய ஒரிஜினல் ஃபார்ம் இப்படிதான் இருக்கும். இதை நம்ம இப்ப பாருங்க. ஷத்தாக்கு மேல ஃபத்ஹா வம்மா இந்த ரெண்டும் வரும். இதே இது ஷத்தாக்கு கீழே கசரா தன்வீன் இல்லைன்னா கசரா எப்படி போடுவாங்க அப்படின்னா, ஒன்று பாக்கு கீழே கசரா தன்வீன் போட்டிருக்காங்களா, இதே மாதிரி பாக்கு கீழே கசரா போடுவாங்க. இங்க ஷத்தா இருக்கும் போது நான் சொல்றேன், நார்மல் டெக்ஸ்ட்ல சொல்லல.
ஒரு வேர்ட்ல ஷத்தா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஷத்தா இருக்கிற லெட்டர், அந்த வேர்ட்ல ஷத்தா இருக்கிற லெட்டர்ஸ்ல கெசரா அண்ட் கெசரா தன்வீன் ரெண்டு விதமா போடுவாங்க. ஒன்னு ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இதே வேர்டே எடுத்திருப்போம். ரா பா, ரப், ஷத்தா போட்டோம். இப்போ இதுல நம்ம கஸ்ரா தன்வீனை போட போறோம். இந்த பா, இந்த ஷத்தா எங்க இருக்கு? பால இருக்கு. அப்போ கஸ்ரா தன்வீன் ஒரு டைப் என்னன்னா, நம்ம நார்மலா கஸ்ரா தன்வீன் எங்க போடுவோம்? கீழே போடுவோம். கஸ்ரா போடுவோம். தன்வீன் இருந்துச்சுன்னா தன்வீன், கஸ்ரா தன்வீன். இதுதான் நம்ம நார்மலா எழுதுறது. கஸ்ரா எங்க வரும்? கீழே தான் வரும். ஒரு லெட்டருக்கு பாட்டம்ல வரும். இன்னொரு டைப் கஸ்ரா தன்வீன் அண்ட் கஸ்ராவை எப்படி போடுவாங்க அப்படின்னா, இந்த ஷத்தாக்கு கீழே போடுவாங்க. கஸ்ரா ஒன்னு போட்டா கஸ்ரா, ரெண்டு லைன் போட்டோன்னா கஸ்ரா தன்வீன். இந்த ஷத்தாக்கு கீழே லைன் இருக்கிறதுனால இந்த லைன்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த லைன்லாம் இல்லாமே டைரக்டா இதை நம்ம எப்படி ஸ்பெல் பண்ணணும் அப்படின்னா ரப்பின் அப்படின்னு தான் ஸ்பெல் பண்ணணும். இதை வந்து நம்ம லெட்டருக்கு மேலே தான் இருக்குது, ரப்பன் அப்படிதான் ஸ்பெல் பண்ணுவோம் அப்படின்னா அது வந்து ராங் அரபிக்ல. இந்த மிஸ்டேக் வந்து காமனா நிறைய பேர் பண்றாங்க. ஒரு லெட்டருக்கு மேல இந்த சைடா இந்த லைன் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபத்ஹா தான். பட் ஒரு லெட்டர்ல ஷத்தாக்கு கீழே இந்த லைன் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கஸ்ரா. நெக்ஸ்ட், அரபிக் வேர்ட்ஸ் வாசிக்கிறதுக்கு முக்கியமான ரூல் ஷம்சியா கமரியா லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சன் லெட்டர்ஸ், மூன் லெட்டர்ஸ், ஹுரூஃபு ஷம்சியா, ஹுரூஃபுல் கமரியா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன டிஃப்ரெண்ட் இந்த ரெண்டத்துக்கும் அப்படின்னா, அரபிக்ல 28 லெட்டர்ஸ் இருக்கு. 28 லெட்டர்ஸை சன் லெட்டர்ஸ் வந்து 14, மூன் லெட்டர்ஸ் வந்து 14. இப்போ என்ன ரூல் அப்படின்னா, ஒரு வேர்டு ஸ்டார்டிங்ல வந்து மூன் லெட்டரை வச்சு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, நல்லா பாருங்க, ஒரு வேர்டு இருக்கு. ஒரு வேர்டு வந்து என்ன லெட்டரை வச்சு ஸ்டார்ட் ஆகுதோ அதைபடி நம்ம ரீட் பண்ணணும். எப்போ? அலிஃப்லாம் இருக்கும்போது. அரபிக்ல வந்து ஒரு வேர்டோடி, இது வந்து நவுனு தான். அரபிக்ல வந்து ஒரு நவுனோடி அல் சேரும் போது பர்டிகுலரா நம்ம ஒரு பொருளை பத்தி சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நேரத்துல எப்படி ரீட் பண்றது அப்படின்னா, மூன் லெட்டர்ஸ் அந்த அல்லுடைய லாம கம்பல்சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அதுவே சன் லெட்டர்ஸ்ல ஒரு வேர்டு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அந்த அல்லுடைய லாம விட்டுருவோம். எங்கேருந்து ரீட் பண்ணுவோம் அப்படின்னா, டைரக்டா நம்ம அலிஃப்ல இருந்து அந்த வேர்டோடைய ஸ்டார்டிங் லெட்டருக்கு ஜாயின் பண்ணிடுவோம். எப்படி ஜாயின் பண்ணுவோம்? ஷத்தா போட்டு ஜாயின் பண்ணிடுவோம். இதை நம்ம கம்பல்சரியா மனப்பாடம் பண்ணி வச்சிடணும். ரெண்டு மனப்பாடம் பண்ண முடியல அப்படின்னா ஒரு சைடை மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தா இன்னொரு சைடு ஃபுல்லா மூன் லெட்டர்ஸ். இது நம்ம எக்ஸாம்பிளோட பார்ப்போம். சன் லெட்டர்ஸ், தா வந்து சன் லெட்டர். இது வந்து இந்த வேர்டு என்ன வேர்டு அப்படின்னா தாஜிர். இந்த வேர்டு வந்து தாஜிர். இந்த தாஜிர் வேர்டோடி நம்ம அல்ல சேர்க்கிறோம். அல்ல சேர்க்கும் போது அந்த வேர்டில் என்ன ஸ்டார்டிங் லெட்டர்? தா. தா வந்து சன் லெட்டர், மூன் லெட்டர். தா வந்து சன் லெட்டர். இப்போ ஒரு சன் லெட்டரை வச்சு ஸ்டார்ட் ஆன வேர்டு கூட நம்ம அல், இதுதான் அந்த அல், இந்த அல்ல சேர்க்கும் போது எப்படி ரீட் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த லாம், இந்த அல்லுன்னு சொல்றேன்னா இந்த அல்லுடைய இந்த லாம வந்து ரீட் பண்ண மாட்டோம். நம்ம டைரக்டா இந்த அலிஃப் கூட அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் சேர்த்துருவோம். இப்போ அத்தாஜீர், அலிஃப் தா ஃபத்ஹா, அத் தா அலிஃப் ஃபத்ஹா தா, அத்தாஜிர். இந்த மாதிரி அந்த லாம விட்டுட்டு டைரக்டா ஃபர்ஸ்ட் லெட்டர் போயிடும். இப்ப பாருங்க, அலிஃப் லாம் சீன் இருக்கு. இந்த வேர்டோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து என்னது அப்படின்னா சீன். சீன் வந்து சன் லெட்டர். சன் லெட்டர்னா நம்ம கனெக்ட் பண்ணணும். எப்படி கனெக்ட் பண்ணுவோம்? அந்த லாம விட்டுட்டு அலிஃபோடி கனெக்ட் பண்ணிடுவோம் ஷத்தா போட்டு. அலிஃபோடி டைரக்டா நம்ம சீனுக்கு போயிடும். இந்த லாம நம்ம கணக்குல எடுக்க மாட்டோம். இப்போ அலிஃப் சீன் ஃபத்ஹா அஸ் அப்படின்னு நம்ம ஜாயின் பண்ணி ரீட் பண்ணுவோம் இந்த வேர்டை. அஸ் செய்யாரா, ஷத்தா இருக்கு, நல்லா கவனிக்கணும். ரெண்டு ஷத்தா இருக்கு, அதனால நம்ம ரெண்டு இடத்துலையும் ஜாயின் பண்ணணும். சீனை ரெண்டு தடவை சொல்லணும், யாவை ரெண்டு தடவை சொல்லணும். அஸ் சை யா.
நல்லா கவனிங்க. அலிஃப் சீன் ஃபத்ஹா அஸ், சீன் யா ஃபத்ஹா சை, அஸ் சை, யா அலிஃப் ஃபத்ஹா யா, அஸ் செய்யாரா. நெக்ஸ்ட் அல்லஹம், அல் லஹம். டைரக்டா நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு போயிடுவோம் லாம் இருக்கிறதுனால. அல் லஹம் 3 லெட்டர். 3 லெட்டர் என்ன ரூல் அப்படின்னா, இந்த லாம நம்ம கண்டிப்பா ஸ்பெல் பண்ணணும். ஸ்பெல் பண்ணாம வாசி ரீட் பண்ணக்கூடாது அந்த வேர்டை. அலிஃப் லாம் ஃபத்ஹா அல், ஜீம் நூன் ஃபத்ஹா ஜன், அல் ஜன், நூன் ஃபத்ஹா ந, அல் ஜன்ன. இங்க வந்து தா இருக்கு. இப்போ இது வந்து அல் ஜன்னா, இது வந்து அல் ஜன்னா. இந்த தா மர்பூத்தாவை நம்ம ஹா சவுண்ட்ல ஏன் உச்சரிக்கிறோம் அப்படின்னா, இந்த தா மர்பூத்தா எண்டிங்ல வந்துட்டுனா நம்ம ஹா சவுண்ட்ல உச்சரிப்போம். இதுதான் இதோடைய ரூல். அதனால தான் நம்ம அல் ஜன்னா அப்படின்னு சொல்றோம். இந்த அல் ஜன்னான்னு சொல்றதுக்கு காரணம், இந்த தா மர்பூத்தா வேர்டோடைய எண்டிங்ல வந்திருக்கு. அல் ஜன்னா, அல் ஜன்னா. அதே மாதிரி இங்க பாருங்க, காஃப் வந்து என்ன லெட்டர்? இங்க வந்து ஜீம் வந்து 3 லெட்டர். அதே மாதிரி இந்த இடத்துல காஃப் வந்து 3 லெட்டர். அப்போ லாம நம்ம கம்பல்சரியா ஸ்பெல் பண்ணணும். அல் கிதாப், அல் கிதாப். இங்க வந்து ஃபா இருக்கு. ஃபா வந்து 3 லெட்டர். அப்போ கம்பல்சரியா இந்த லாம உச்சரிக்கணும். அல் ஃபத்ல், அல் ஃபத்ல். ஸோ வேர்ட்ஸ்லாம் இந்த மாதிரி தான் நம்ம சென்டென்ஸ்ல ஸ்பெல் பண்ணுவோம். சென்டென்ஸ்ல ஃபுல்லா இந்த மாதிரி வேர்ட்ஸ் அலிஃப்லாம் வச்சு தான் வரும். அந்த மாதிரி நேரத்துலலாம் எப்படி படிக்கணும்னா, இந்த 3 லெட்டர் சன் லெட்டர் ரூல்ஸ் தான் அங்க அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணி ரீட் பண்ணணும் அரபிக் டெக்ஸ்ட். ஸோ நம்ம படிச்சது வந்து இந்த கிளாஸ்ல ஷார்ட் ஓவல்ஸ் பார்த்தோம். பத்ஹா, கெஸ்ரா, தம்மா. அடுத்து லாங் ஓவல்ஸ் பார்த்தோம். அலிஃப், யா, வாவ். அலிஃப்க்கு முன்னாடி ஃபத்ஹா இருக்கணும், யாக்கு முன்னாடி கஸ்ரா இருக்கும், வாவுக்கு முன்னாடி தம்மா இருக்கும். முன்னாடினா பிஃபோர் உள்ள லெட்டர்ல. ஓ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஷார்ட் ஓவல்ஸ் லாங் ஓவல்ஸ் எல்லாத்துக்கும் முன்னாடி அரபிக் லெட்டர்ஸை கரெக்டான முறையில் நம்ம வந்து ஸ்பெல் பண்ணணும். ப்ரொனவுன்சியேஷன் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங். நெக்ஸ்ட் தன்வீன் பார்த்தோம். நெக்ஸ்ட் சுக்கூன். ஒரு லெட்டர்ல சுக்கூன் இருந்துச்சுன்னா அந்த லெட்டர்ல எந்த வவல்ஸும் இல்லைன்னு அர்த்தம். அடுத்து இந்த மத்துடைய சைன் பார்த்தோம். மத்து உடைய சைன், அலீஃப்க்கு மேல அந்த ஒரு கேர்வா ஒரு கோடு வரும் அப்படின்னு. அடுத்து கடைசியா நம்ம சன் லெட்டர் 3 லெட்டர் எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த எல்லாத்தையுமே நம்ம மறுபடியும் ரீகால் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த மாதிரி அரபிக் சென்டென்ஸ் ஈஸியாக வாசிக்கலாம். நார்மலாக நம்ம எல்லாத்தையும் ஸ்டார்டிங்கில் படிக்கும் போது பா ஃபத்ஹா ப, தால் ஃபத்ஹா த, அலி ஃபத்ஹா அ அப்படி தான் வாசிப்போம். அப்போ அடுத்து இன்னும் கொஞ்ச நாள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்பெல் பண்ணாமல் டைரக்டாக வாசிப்போம். ப த அ ந பி யுல் யுல்லாஹி. ஏன் யுல்லுன்னு சேர்க்கிறோம்? இந்த அலிஃப் லாம் இங்க ஒன்று என்ன இருக்கு? லாம். லாம் தான் ஃபர்ஸ்ட் லெட்டர். அதனால நம்ம டைரக்டா ஷம்சியா லெட்டர், அதனால நம்ம டைரக்டா ஜாயின் பண்ணிடுறோம். அப்போ بدأ نبي الله إبراهيم عليه السلام دعوته. இந்த மாதிரி நம்ம வாசிச்சுட்டு இருப்போம். ஸோ அகெயின் எவ்வளோக்குள்ள நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ள நம்ம ஃப்ளூவெண்ட்டாக அரபிக்கை வாசிக்கலாம். எப்படி வாசிக்கணும்னா, டெக்ஸ்ட், அந்த டெக்ஸ்ட்ல வந்து இந்த ஃபத்ஹா, கஸ்ரா, தம்மா இந்த வவல் சைன்லாம் இருக்கும் போது நம்ம எப்படி ஃப்ளூவெண்ட்டாக வாசிக்கணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ணணும். எவ்வளோக்குள்ள ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ள நம்ம ஃப்ளூவெண்ட்டாக அரபிக் ரீட் பண்ணலாம். இப்போ பாருங்க, எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங்கில் நம்ம எப்படி ரீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டேன். பதஅ நபியுல்லாஹி இப்ராஹீமு. நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பதஅ நபியுல்லாஹி இப்ராஹீமு அலைஹி ஸலாமு தஅவதஹு கௌமஹு லிஇபாதிஹி. இந்த மாதிரி வாசிப்போம். ஸோ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்பீடு வரும், ஃப்ளூவெண்ட் அதிகமாகும். கௌமஹு லிஇபாதத்தில்லாஹி வஹ்தஹு லா ஷரீக லஹு வகான கௌமுஹு யஅபுதூனல் அஸ்னாம. ஓ
நான் எல்லாம் ரீட் பண்ணுறேன். நீங்கள் ஒன்ஸ் கேட்டுட்டு அகைன் அகைன் அந்த ஒவல்ஸ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், மறுபடியும் ஃபத்ஹா, ஷார்ட் ஒவல்ஸ், லாங் ஒவல்ஸ், சுக்குன், தன்வீன், ஷத்தா எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே வந்து ரீட் பண்ணி பாருங்க. ذهب إبراهيم إلى معبدهم وحطم الأصنام إلا كبيرهم ليكون دليلا لهم على أنها لا تنفع ولا تضر غضب قومه وأمروا بإحراقه ولكن الله أمر النار جاين பண்ணிடும் أمر النار أن تكون بردا وسلاما عليه فنجاه الله من كيدهم وفضله ورحمته. இந்த மாதிரி ஃப்ளூவன்ட் நீங்க எவ்வளோக்குள்ள ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு ஃப்ளூவன்ட் வரும். ஸோ அரபிக் எப்படி நம்ம ஃப்ளூவெண்ட்டாக ரீட் பண்ணுறதுன்னு இந்த கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். கூகுளில் போய் அரபிக் ஸ்டோரிஸ் வித் ஹரக்காத் வித் ஒவல்ஸ் வித் ஒவல் மார்க் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா டெக்ஸ்ட் வரும், நிறைய ஸ்டோரிஸ் வரும் அரபிக்கில். அதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கலாம். ரீட் பண்ணி நீங்கள் இன்னும் அதிகமாக ஃப்ளூவெண்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் வேர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி நம்ம ஹரக்கா இல்லாமல் படிக்கிறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அரபிக் டெக்ஸ்டில் ஒவல் சைன் இருந்து எப்படி படிக்கிறது நம்ம ஃப்ளூவெண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் வவல் சைனே இல்லாமல் அரபிக் டெக்ஸ்ட்டை எப்படி நம்ம படிக்கிறது அப்படின்றத லேர்ன் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஷுக்ரன் லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.